அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வாழ்த்துதல். மறுபடியும் அடுத்த அப்போஸ்தலன் மத்தேயை குறித்து நாம் சிந்திக்கலாம். இந்த காலை நேரத்தில் மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் மத்தேயுவை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த மத்தேயு தான் ஆயத்துறையில் உட்காந்து வரி வசூலிக்கிறவனாக இருந்தான். இவனை இயேசு அழைக்கிறார். இயேசு அழைச்ச உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே இந்த ஸ்பாட்டில் எல்லாத்தையும் விட்டுட்டு அவருக்கு பின்னால் வர்றான். எவ்வளோ பெரிய ஒரு விலைக்கரையும். திரும்பி அந்த வேலைக்கு போக முடியாது. கலப்பையில் கை வச்சுட்டா பின்னிட்டு திரும்பி பார்க்க முடியாது. தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து இந்த மனுஷன் கவலைப்படலை. அவனுடைய சிந்தனைகளெல்லாம் அவருடைய அழைப்பை ஏற்றான். அது நிராகரிக்கப்பட முடியாத ஒரு அழைப்பு. அவன் இவ்வளோ காசு பணம் எல்லாமே வச்சுருந்தாலும் கூட அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இல்லை. அதை இயேசு அறிகிறார். எல்லாம் அறிந்த தேவன் அவனை அழைக்கிறார். அது நிரந்தரம் இல்லைங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அப்படியே வெளியே வந்து ஒரு மனுஷன். அது மாத்திரம் இல்லை, சமூகத்தில் ரோமர்களுக்காக இஸ்ரவேல் ஜனங்களிடத்துலேருந்து வரி வசூலித்து கொடுக்கறதுனால இஸ்ரவேல் மக்கள் எல்லாராலையும் பகைக்கப்பட்டவர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரன் அழைச்ச பொழுது மனம் வந்து வருகிறார். அதையும் கடந்து தன்னை போல் இருக்கிற அந்த மனிதர்கள் எல்லாரையும் அழைத்து ஒரு விருந்தும் பண்ணுறார். அவங்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்துகிறார். ஒரு அற்புதமான காரியம். இந்த மனுஷன் தான் கடவுள் தெரிந்து கொண்டு இந்த மனுஷனுடைய தாளந்த கர்த்தர் பயன்படுத்துகிறார். இவன் தனது சொந்த ஜனங்களுக்கு இயேசுவ மேசியான்னு சொல்லி, இயேசுவ ராஜான்னு சொல்லி பல ஏற்பாட்டிலேருந்து அநேக வசனங்களை மேற்கோள் காட்டி அந்த ஜனங்கள் இயேசுவை விசுவாசிக்கும்படியாக அவர் எழுதுகிறார். இன்றைக்கி நம்ம வச்சிருக்கிற இந்த மத்தேயு சுவிசேஷம் அவரால் எழுதப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 2024 வருஷமாக நம்ம வாசிச்சுட்டு வரோம். அநேக காரியங்கள் கர்த்தர் அந்த மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு மனுஷன், பகைக்கப்பட்ட ஒரு மனுஷன், வெறுக்கப்பட்ட ஒரு மனுஷன், பாவியாக இருந்த மனுஷன், கடவுளால் அழைக்கப்படுறப்ப அவன் பாவத்தை விடுறான், கிறிஸ்துவுக்காக பயன்படுறான், சமூகத்துக்கு தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் தனது சமூகத்துக்கும் மிகவும் ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கிறான். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா சமூகத்துக்கு எந்த வகையில் நீங்கள் பிரயோஜனமாக இருக்கீங்கிறத யோசிச்சு பாருங்கள். இந்த சமூகத்துக்கு இயேசுவை அறிமுகப்படுத்துறவர்களாக இருக்கீங்களா? இந்த மனுஷன் எவ்வளோ பெரிய ஒரு ஐஸ்வர்யவான், ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அவ்வளோ காசு பணமும் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. ஆனால் இயேசு தான் கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையில் அநேக பணங்கள் ஐஸ்வர்யங்கள் இருந்தாலும் அது நிம்மதியை ஒரு நாளும் தரவே தராது. அது ஒரு நாளும் தரவே தராது. அது ஒரு 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 ஹாஸ்பிட்டல் செலவு கூட பத்தாது. அதெல்லாம் ஒரு நாளுக்கு நம்மளை கைவிட்டு போயிடும். அது நிரந்தரம் கிடையாது. அது அநித்தியமானது. அது அனுபவிக்க கொடுக்கப்பட்டது. அது கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அதான் யோபு சொல்கிறார், இந்த ஐஸ்வர்யத்தை நம்பி வாழாதீங்க, நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவை பின்பற்றினா. அவன் பின்னிட்டு பார்க்கல லோத்தின் மனைவியை போல. நீங்கள் எப்படி இருக்கீங்கிறத யோசிச்சு பாருங்கள். இன்னைக்கு உங்களுக்கு பணம் பெருசா, கிறிஸ்து பெருசா? ரெண்டில் ஒரு முடிவுக்கு வந்துடணும். கிறிஸ்து பெருசு அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் வாழ்கிறப்ப கிறிஸ்துவை நீங்கள் அனுபவித்த கிறிஸ்துவை எல்லாருக்கும் அனுபவிக்கும்படியாக அறிமுகப்படுத்த வேணும். அவர்களுக்கு பிரயோஜனமாக இந்த உலகத்தில் வாழணும். நீ ரட்சிக்கப்பட்டிருந்தா இயேசுவை அறிவிக்கிறதுலையும் சமூகத்துக்கு பிரயோஜனமாக வேதத்திலிருந்து அநேக காரியங்களை எடுத்துரைக்கக்கூடிய காரியங்களையும் நம்ம செய்யணும். அநேக மிஷனரிகள் இந்திய தேசத்துக்கு வந்து வேதத்தை கொடுத்து படிப்பை கொடுத்து இயேசுவை அறிவித்தாங்க. இன்றைக்கி இந்த சமூகம் அவங்களால கொடுக்கப்பட்ட பொருளையும் வேலையும் அனுபவிச்சுக்கிட்டு இயேசுவை விட்டுருச்சு. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் வேலை, உலக பிரகாரமான ஐஸ்வர்யம், இதுதான் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மிஷினரிகள் கொடுத்த சொத்தெல்லாம் திருடி தின்னு வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு சமூகம். இயேசுவை விட்டுட்டாங்க. இன்றைக்கி சமூகத்துக்கு தேவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ராஜாவாக வரப்போகிறார். அவர் ஏற்கனவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக வந்தார் பாவங்களை மன்னிக்க. அவர் விசுவாசிச்சா அந்த ராஜாவை நீங்கள் சந்திக்க முடியும். இந்த ஆட்டுக்குட்டியானவரை நீங்கள் விசுவாசிக்கலைன்னா ராஜாவை சந்திக்க முடியாது. அவர் நீதி உள்ளவரா உங்களை நியாயம் தீர்த்துருவார். காலை நேரத்தில் புரிந்து கொள்ளணும், பணம் முக்கியம் இல்லை. பணம் உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்காது. சரியா?
இயேசுவை பின்பற்றணும் அப்படின்னு சொன்னால் இயேசுவுக்காக நீங்கள் வாழணும், இயேசுவை சமூகத்துக்கு அறிவிக்கணும், இயேசுவை உயர்த்தி ராஜாவாக பிடிக்கணும். இது உங்கள் வாழ்க்கையில் இருக்குதான்னு சொல்லி யோசிச்சு பார்த்துக்குங்க. கர்த்தர் இந்த மத்தேயு போல வாழ உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்டுவாராக. ஆமென்.